அனைவருக்கும் வணக்கம். பன்னீர் சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரொமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். மீனா வந்து ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக லஞ்செல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அத்தை கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தோடனே கிளம்புறியே, சென்னையிலேருந்து வந்தோடனே கிளம்புறியே அப்படிங்கிறாங்க. இல்லைத்த இதுக்கு லீவ் விட்டதே பெரிய விஷயம், அதனால் நான் கிளம்புறேன், சீக்கிரமாக ஈவினிங் வந்துடுவேன் அப்படின்ட்டு மீனா கிளம்பிடுறாங்க. ராஜ் எல்லாரும் வந்துட்டு அக்கா உங்களுக்கு இந்த சாரி சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சரியா அப்படின்னு மீனை பார்த்துட்டு சரி சரி நல்லது தான் அடாஜி அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு இந்த சேலை சூப்பராக இருக்குன்னு, ஏண்டி இந்த சேலையை நான் கட்டி பார்த்ததே இல்லை, எத்தனை தடவை கட்டியிருக்கேன் நான். அப்படி அத்தை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ராஜ் மேனேஜ் பண்ணிவிட்டு, ஏன் மீனா நீ கூட எந்த சேலையை பார்த்ததே இல்லைன்னு நான் பார்த்துருக்கேனே அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நான் ராஜ் ஒரு மாதிரி நெளிஞ்சு புளிஞ்சு ஆடுறாங்க. என்னடி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கேனே, என் ட்ரெஸ் விஷயத்தில் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் தெரியலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஏதோ புது ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது, நம்ம அன்றைக்கி சரவணா கல்யாணத்துக்கு நம்ம போய் எடுத்துமே அதில் ஒரு ட்ரெஸ் ஆகிடுன்னு, இது புது ட்ரெஸ்ஸு தான், ஆனால் அப்போ எடுத்தது கிடையாது, இது நேற்று தான் எடுத்ததுன்னு. ஏண்டி வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் இங்கே தானே இருந்தோம், நேற்று நீ என்கிட்ட எப்படி சொல்லாமல் போய் நீ மட்டும் தனியாக போய் ட்ரெஸ் எடுத்து வந்து அப்படிங்கிறாங்க. இது நான் எடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லி ராஜி ரொம்ப வெக்கப்பட்டு இருந்தாங்க. மீன் அப்படியே ரொம்ப உத்து பார்த்துட்டு, ராஜி இது கதிர் எடுத்து கொடுத்ததா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி வந்துட்டு ஆமாம் மண்டை ஏட்டுறாங்க. அதுக்கு எதுக்கிட்டு இப்படி வெக்கப்படுற அப்படிங்கிறாங்க. இது வெக்கம் கிடையாது, இது சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. சந்தோஷமா? ஆமாம், நம்மளுக்காக ஒருத்தவங்க புதுசாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, ரொம்ப சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. அது சரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சோ, பார்த்தீங்களாத்த பிடிக்காத கல்யாணம், ரிஜிஸ்டர் வந்து இப்போ ரொம்ப கம்பல் பண்ண கல்யாணம், அப்படி வளர்ப்புறாங்களோ இப்படி வளர்ப்புறாங்களோ புலம்புனீங்களா, பார்த்தீங்களா எப்படி புது ட்ரெஸ் எடுக்கிற வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு. அதே நடி என் மகன் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற அளவுக்குலாம் வந்துட்டீங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. இவங்க 3 பேர் பேசும்போது தங்கமயில் உள்ளே வந்துடுறாங்க. என்ன 3 பேர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஆமாம் மயிலக்கா நாங்கள் 3 பேர் பேசிட்டு தான் இருந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் நான் வரவும் அத்தை பேசுகிற நிப்பாட்டிட்டாங்க, என்ன பேசுனீங்கன்னு. அது எப்படி சொல்லுவோம், நாங்கள் என்ன பேசணும்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தானே அத்தையை நான் இடித்தேன் இன்னத்தை அப்படின்னு சொல்லி மீனா வந்து அவங்கள கலாய்க்கிறாங்க. ஐயோ இவ என்ன இப்படி இதுங்கிறா அப்படின்னு. எம்மா தங்கமயில் நீ எதுவும் நினச்சிக்கிறாதாம்மா, அவள் சும்மா ஏதாவது எனக்கெல்லாம் கலாய்ப்பான்னு, அப்போ நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. மீனா சொல்லவே மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ராஜி வந்துட்டு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து சரி நீ எதுக்குமா இங்கே வந்து உனக்கு ஏதாவது வேண்டியது இருக்கா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இல்லை சாப்பாடெலாம் ரெடி ஆயிடுச்சு, அவருக்கும் மாமாவுக்கும் சாப்பாடு டிஃபன் நான் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எப்போ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியாம்மா, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறேங்கிற மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுலே குறியாக இருக்குது, அதெல்லாம் சாப்பாடெலாம் கொண்டு போக வேண்டாம்மா, உன்னை வந்து கடைக்கு வீட்டுக்கும் அலைய விடுறதுன்னு உங்கள் அம்மா நினைக்கவா, உங்கள் அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லத்தை எங்கள் அம்மா தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போச்சு, நாங்கள் வீட்டில் நான் சும்மா தானத்தை இருக்கேன், நான் எடுத்துகிட்டு போகிறேன், அதனால் ஒன்றும் இல்லை, எனக்கு இது ஒரு வேலையை நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க மேலும் கிளம்பிடுறாங்க. நேரம் மீனாவும் ராஜியும் வந்துட்டு அத்தை பார்த்தீங்களா நீங்கள் மாமியாரா இல்லை அவங்க மாமியாரா, நீங்கள் ஆனால் ரொம்ப லூஸில் விடுறீங்க அத்தை, போகட்டும் விட்டுட்டே நினச்சிக்கோங்க. அதுக்கடுத்து பின்னாடி ஃபியூச்சரில் எதையுமே அவங்க சொல்கிற கேட்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் பாருங்கள் எங்கள் ஆச்சி இருக்காங்களா, அதான் உங்கள் அம்மா, எங்கள் அம்மாவையும் சித்தியையும் வந்து பாருப்பாங்க, அவங்க ரெண்டும் ரொம்ப சாஃப்ட்டு, இருந்தாலும் அம்மாச்சி வந்து பாருங்க கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அவங்க மீனாவும் ஆமாம் எங்கள் வீட்டிலே எங்கள் அம்மாச்சி அப்படித்தான், எங்கள் அம்மாவை வந்து பாருன்னு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் ஒரு நல்ல மாமியாராக ஸ்ட்ரிக்டான மாமியாராக இருக்க மாட்டேங்கிறீங்க அத்தை, நீங்கள் தான் அத்தை மாமியார், உங்கள் கூட தான் ஓங்கி பறக்கணும் அப்படின்னு சொல்லி மீன் அங்கே விடுறாங்க. அடுத்து மீன் வந்து இருந்தாலும் எல்லாரும் என்ன மாதிரி ரொம்ப அமைதியாக இருப்பாங்களா அத்தை அப்படின்னு சொல்லி மணியை பார்க்குறாங்க. ஐயோ நேரம் வச்சுதான் நான் போயிட்டு வரேன், ராஜி போயிட்டு வரேன்ட்டு கிளம்பிடுறாங்க. சரிங்க அக்கா அப்படின்ட்டு அடுத்து மீனாவும் ராஜிங்கிட்ட நான் போயிட்டு வரேன் கிளம்பிடுறாங்க. மீனா நடந்து வந்துட்டே இருக்காங்க. பாண்டியன் பேசலாம் யோசிக்கிறாங்க. பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டு யாரோ வர்றாங்க. சேர்ந்துட்டு மீனா ஒதுங்கி ஓரம் அடிக்கிறாங்க. திருப்பி ஹார்ன் அடிக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா செந்தில். நீங்கள் எங்கங்க இங்கே அப்படிங்கிறாங்க. இங்கிட்டு ஒரு பிள்ளை எனக்கு தெரிஞ்ச பிள்ளை டெய்லி இங்கிட்டு வேலைக்கு போகும், அந்த பிள்ளையை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னா. அந்த பிள்ளைய இப்போ பார்த்தாச்சா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. பார்த்துட்டேன் பார்த்து பேசிட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்பா காலையில் ஏன் உங்கள் அப்பா இப்படி திட்டுறாரு, கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாரா அப்படின்னு. அதை விட அவர் காலையில் இப்படி திட்டினாருன்னா சாயங்காலம் வந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் நல்லா ஃப்ரீயாக பேசிடுவார், அதை எதையுமே மண்டையில் வச்சுருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அதுக்கு இப்படிக்கா வந்த உடனேமா கொஞ்சம் நேரம் ஒரு டீ காஃபி பிஸ்கட்டு இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல, இப்படி எல்லோரும் இருக்கும்போது கேட்கணுங்கிற அவசியம் இல்லையே அப்படிங்கிறாங்க. அதை விட மீனா அதெல்லாம் பற்றி ரொம்ப யோசிக்காது, அவர் அதெல்லாம் மறந்துடுவாருன்னு. அவர் மறந்துடுவார், ஆனால் திட்டுவாங்கன்னு நாம் அதை மறக்க மாட்டோமே, மனசில் வச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. சரிவா பைக்கில் ஏறு அப்படின்னு சொல்லி பைக்கில் 2 ஜாலியாக போகிறாங்க. இப்போ வர்றீங்களே இதுக்கு உங்கள் அப்பா தெரிஞ்சு என்ன பண்ணுவீங்க, எப்படி வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் இருக்கே நம்மளுக்கு ஒரு சாக்கு டெலிவரி கொடுக்க போகிறேன்ட்டு, அடிக்கடி டெலிவரி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியில் வந்துக்கிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒன்றுப்போ இனிமேல் நம்ம வெளியூர் போகிறோமோ போகலையோ உள்ளூருக்குள்ளேயே இந்த மாதிரி ஆங்காங்க அப்பப்போ நம்மளை பார்த்து நம்மளுடைய லவ்ஸ் அப்படியே டெவலப் பண்ணிக்கிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு அவர் செந்தின்னு சொல்கிறாரு. சரி உங்கள் அப்பா உங்களை அந்த வெளுத்து வாங்குறாரே, அப்போ அந்த தங்கமேல் பேசாமல் இருக்க வேண்டியது தானே, எல்லாம் இருக்கும்போது உங்களை வெளுத்து வாங்கும்போது கிழக்குன்னு அதை என்ன சிரிப்பு, அதுதான் எனக்கு ரொம்ப அப்படியே கடுப்பாயிடுச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லவே இல்லைண்ணே, எது இல்லைண்ணே, அதான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே இங்கீதங்கிறது கொஞ்சமாவது இருக்கா, எனக்கு அனாரமே கேட்டு விட்றான்னு தோணுச்சு, சரி எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேண்டாம் சண்டை பண்ண வேண்டான்ட்டு அப்படியே ஒதுங்கிட்டேன் நான் அப்படிங்கிறாங்க. அடப்பாவி அப்படின்னு அதோட விடுவேனா, ஆனாலும் திருப்பி போய் கேட்டேன்ல அப்படிங்கிறாங்க. கேட்டியா என்ன கேட்டேன்னு, எதுக்கு சிரிச்சிங்க
கேட்டேன் நான். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாமா சொன்னாங்க. எத எதையோ சொல்லி அப்படியே சமாளிச்சாங்க, மழுப்புனாங்க அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு அவங்கள கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல தெரியுமா? நல்லா திட்டிட்டேனே. ஏன்டி இருக்கிற கோவத்தலாம் அங்க காமிச்சிட்டியான்னே, இருக்கிற கோவத்தலாம் காட்டல. அவங்க மேல ஒரு கோவத்த தான் அவங்கட்ட காமிச்சேன் நான் அப்படிங்கிறாங்க. சரி பைக்ல ஏறு போலாம் அப்படிங்கிறாங்க. திருப்பி அந்நேரம் மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடை கட்டுறாங்க. அரசி உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க. அந்நேரம் ராஜி இருக்காங்க, கோமதி இருக்காங்க. அந்நேரம் ராஜி கிட்ட போய் கோமதி பேசினதுக்கப்புறம் அரசிட்ட சொல்கிறாங்க, ஏண்டி உங்கள் அண்ணன் சம்பாதிச்சிருக்கானே உனக்கு ஒரு நாளாவது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கானா அப்படிங்கிறாங்க. அண்ணேண்ணா இல்லையேன்னு. நல்லா கேட்டுக்கும், அவன் சம்பாதிச்சு காசில் அம்மாவுக்கு சேலை எடுத்து கொடுப்பான். ஆனால் இங்கே பாரு அப்படியா நடக்குது, வீட்டுக்காரிக்குள்ள நல்லா சுடிதார் எடுத்து கொடுத்துருக்கான், பாத்தியா அவள் சுடிதாரை அப்படிங்கிறாங்க. அம்மா அது சுடிதார் இல்லைம்மா, குர்த்திம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஏதோ ஒன்று தான். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கதிர் வராரு. கதிர் வந்துட்டோடனே காலேஜ்லேருந்து வந்தோடனே டக்குன்னு ரூம் போகிறாங்க. ரூமில் போய் அந்த டெலிவரி பேக் இருக்குல்ல அதெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் ராஜு பின்னாடியே போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க சுடிதார் நல்லா இருக்கான்னு சொல்கிறதுக்கணும் அப்படிங்கிறக்காக உள்ளே போகிறாங்க. பட் கதிர் வந்து அவர் கண்ணை கூட பார்க்கவே இல்லை. அவங்க எதுவுமே பார்த்து பேசவே இல்லை. சரி இப்போயே கிளம்பணுமான்னு ராஜு கேட்கவும், ஆமாம் கிளம்ப வேண்டியதானே, இல்லை கொஞ்சம் நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம்லான்னு. நான் என்ன கல்லை உடச்சிட்டா வந்தேன், காலேஜுக்கு போயிட்டு தானே வந்தேன், இதில் என்ன இருக்குது, எனக்கு அப்படி ஒன்றும் உடம்பு டயர்டாக இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. யாராவது ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா அவங்க பதிலுக்கு அவங்க கண்ணை பார்த்து பேசி பழகு அப்படிங்கிறாங்க. உடனே டக்குன்னு கதிர் வந்து ராஜியை பார்க்குறாரு. பார்த்த உடனே திருப்பி அப்படியா மேடம், சரிங்க மேடம், நான் கிளம்பட்டுமா, அந்த பேக் எடுத்து கிளம்பட்டுமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்துடுறாரு. பின்னாடி கோமதி வந்துட்டு ரேடி என்ன சொன்னான்னு, டீ எதுவும் வேண்டான்னு சொன்னாருன்னே. அடைச்சி நான் அதை கேட்கல, ட்ரெஸ்ஸுக்கு என்ன சொன்னான்னு, ஒன்றுமே சொல்லலை தண்ணி, ஒன்றுமே சொல்லலையா அப்படிங்கிறாங்க. திருப்பி வந்து பேக் எடுக்கிறாரு. பேக்கை கொண்டுட்டு பேக்கில் எடுத்து வாட்டர் பாட்டில் தண்ணிலாம் பிடிச்சி உள்ள வச்சுறாரு. டக்குன்னு கதிர் கையை பிடிச்சிடறாங்க. கோமதி பிடிச்சி, ஏன்டா டே புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்க தெரிஞ்சிச்சில்ல, அந்த ட்ரெஸ் அவள் போட்டிருக்காளே அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நான் அவகிட்ட கூட சொல்லணும்னு அந்த இது இல்லையாடா, அவகிட்ட சொல்லிகிட்டே தான் போக வேண்டாம் ஒரு வார்த்தை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கதிரை வந்து அவங்க ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிறாரு. உடனே அரசி இருந்துட்டு, அண்ணே நல்லா இருக்குன்னு சொல்லிதானே நீ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்க, அன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உனக்கு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் போயிட்டாருன்னு கிளம்பிடுறாரு. இப்போ உனக்கு ஓகே தானே அப்படிங்கிறாங்க. ராஜி மண்டே ஆட்டுறாங்க. உங்கள் மாமா இதே மாதிரி தான் சேலையெல்லாம் எடுத்து கொடுப்பாரு, ஆனால் அந்த சேலை நல்லா இருக்கா நல்லால எதுவுமே சொல்ல மாட்டார், அந்த மாதிரி கேரக்டர் தாண்டி கதிரும், அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. போய் வெளியே போய் கோலம் போடு, இப்போ ஏதாவது பெரிய கோலமாக போடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அத்தை அப்படின்ட்டு ராஜி வெளியில் போயிடறாங்க. நெக்ஸ்ட்டு கோயிலை காட்டுறாங்க. கோமதியும் ராஜியும் கோயிலுக்கு வராங்க. ஆனால் அத்தை எங்கே போகிறீங்கன்னு, வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரேன், சுற்றி வந்ததுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிடுவோம். நீங்கள் இல்லை அப்படி பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளிப்பிரகாரத்தை சுற்றணும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீ பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நான் அந்த கோயிலுக்கு வரேன், எத்தனை வருஷமாக வரேன், நான் எப்போயுமே இப்படி தான் சுற்றுவேன், இதுதான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. இல்லையே ஃபஸ்ட்டு வெளிப்பிரகாரத்தை வந்து சுற்றக்கூடாது, சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சுற்றணும், எங்கள் அப்பாவே சொல்லியிருக்காருன்னு. உங்கள் அப்பாவை சொல்லியிருக்காங்க, அப்பா சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது சரி உங்கள் அண்ணன் சொன்னால் சரியாக இருக்குமா, ஆமாம் அதே போல் தானே எங்கள் அப்பா வந்து மாமா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் அதை கேட்கலையே அப்படிங்கிறாங்க. அது என்னோடைய கிரகம் தானே, என்னத்தை வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறீங்க, இங்கேருந்து ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ராஜி கேட்கும். நான் என்ன பேசினோடனே, ஆமாம் வீட்டில் இருக்கும்போது என்ன சொல்லுவீங்க, உங்கள் மாமா தான் உங்களுக்கு உலகம், உங்கள் மாமா தான் தெய்வம் அப்படிம்பீங்க, இங்கே என்னடா இப்படி பேசுகிறீங்கன்னு. இல்லை என்ன இருந்தாலும் எனக்கு என் வீட்டுக்காரர் தான் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க. ஆனாலும் ஏன் ராஜி உனக்கு உங்கள் அப்பா இவ்வளோ இது பார்த்து செஞ்சாங்களே, கல்யாண விஷயத்தில் உனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, உனக்கு கல்யாணம் வேணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்காம செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிறாங்க. வருத்தப்பட்டு இருக்கும்போது சரி எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு வா உள்ளே போகிறாங்க. கரெக்டாக பார்த்தா ராஜி அவங்க அப்பாவும் அவங்க சித்தப்பாவும் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக்காகி நிற்கிறாங்க. என்னடி இப்படி நிற்கிறேன்னு ராஜி எல்லோரும் பார்க்கும்போது உடனே கோமதியும் பார்த்துறாங்க. ஆயுசு 100 எங்கள் அண்ணன் 2 பேருக்குமே இப்போ தான் அவங்கள பற்றி பேசணும், சரி வா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அத்தை அப்படிங்கிறாங்க. வா அப்படின்னு ஐயோ ஏதாவது சொல்லிட போகிறாங்க பயமாக இருக்குன்னு, கோயில் வச்சு என்ன சொல்ல போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வான்ட்டு கோமதி அவங்க எதிர்த்தாப்பில் போய் நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் கண்ணை மூடி சாமி கும்பிட்டு தீபாரெலாம் தொட்டு கும்பிட்றாங்க. கரெக்டாக நேரம் 2 பேரை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் 2 பேரும் முறைக்கிறாங்க. பூசாரி வந்து அர்ச்சனை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அடடே உங்கள் பொண்ணு வந்திருக்கா, வாமா இந்த பக்கம் வந்து உங்கள் அப்பா கூட வந்து நின்று சாமி கும்பிட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ராஜி தகச்சு போய் அப்படியே நிற்கிறாங்க.